அவர் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இந்த பகுதியில் ஆமென், இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் அவரை கற்றுக்கொள்ள வைத்ததா, அப்படி சொல்லுது பைபிள். பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை என்ன செய்தார்? கற்றுக்கொண்டு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பாடுகள் நம்மை பெற்றுக்கொள்ள மட்டுமல்ல, சிலதை கற்றுக்கொள்ளவும் வைக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். மிக பாடுகளின் வழியாய் நடத்தப்பட்ட ஊழியர்களாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், சுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ரொம்ப நிதானமா இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கையில் பாடுகளின் வழியாய், வாழ்க்கையில் வேதனைகளின் வழியாய், வாழ்க்கையில் கஷ்டங்களின் வழியாய் ஒருவன் கடக்க அவர்களுடைய வாழ்வில் ரொம்ப நிதானம் இருக்கும். ஏனென்றால் அதிகமாய் மனிதனுடைய பாடுகள் அவனை கற்றுக்கொள்ள வைக்கிறது. ஆமென். சங்கீதக்காரன் ஒரு முறை இப்படி சொல்லுவார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எனக்கு நல்லது. ஆமென். நான் ஆகையால் உம்முடைய பிரமாணங்களை என்ன செய்தேன்? பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். இயேசுவை குறித்து எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், அவர் உபத்திரவப்பட்டதினாலே அவர் கற்றுக்கொண்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவப்படுதல் எப்பொழுதும் நமது வாழ்வில் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள பண்ணுகிறது என்று நாம் சிந்திக்கணும். இன்னைக்கு காலையில் பெற்றுக்கொள்ள பண்ணுகிறது. அநேகரை இன்றைக்கு தொட்டார், அநேகரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இந்த காலை அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கினார். தேவனுடைய ஆவியின் வெளியரங்கமான விடுதலைகளை திருச்சபை கண்டன. உபத்திரவங்கள் மனிதனை பெற்றுக்கொள்ள வைக்கிறது, வல்லவனாக்குகிறது. அதே உபத்திரவம் கற்றுக்கொள்ள வைக்கிறது. அப்போ ஆண்டவரே, சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இன்னும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, இன்னும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, இன்னும் என்னை கற்றுத்தாரும், எனக்கு கற்றுத்தாரும்னு ஜெபம் பண்ணா ஆண்டவர் எதுக்கு ஒப்பு கொடுப்பாராம்? பாடுகளுக்கு ஒப்பு கொடுப்பார். நம்ம சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், தவளை தன் வாயால் கெடும், நம்ம ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இன்னும் உம்முடைய கிருபையை குறித்து, உம்முடைய வசனத்தை குறித்து, உம்முடைய ஊழியத்தை குறித்து, நிதானத்தை குறித்து எனக்கு இன்னும் கற்றுக்கொடும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுவார், அப்படி தூதன்ட்ட சொல்லுவார், அங்கே பாரு அந்த கம்புக்கு பேர் என்னது, தாவீது அந்த கம்பை எடுத்து அடுப்பில் சொருகும் பார், அப்படியே தூக்கி அப்படி உபத்திரவம் பாடுகள் அப்படிங்கிற அடுப்பில் சொருக்கிடுவார். அது உள்ள கிடந்து வேகும், அது உள்ள கிடந்து பாடுபடும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் அப்படின்னா உடனே அவர் கொண்டு பக்கத்தில் இருக்கிற நல்ல காலேஜ் பார்த்து சேர்ப்பார்னு நினைக்கிறீங்களோ? கிடையாது. எப்பொழுதுமே உபத்திரவங்கள் மனிதனை கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவுக்கே உபத்திரவம் கற்றுக்கொள்வதற்கு காரணமாகுமானால் என்னை தெய்வம் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு யூனிவர்சிட்டியில் பல யூனிவர்சிட்டியில் சேர்ப்பார். சில ஆட்களுக்கு சபைக்குள்ள வந்தாலும் பாடு, ஏதாவது திட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வேலைக்கு போகிற இடத்துலையும் பாடு, அங்கேயும் போட்டு புழுன்னு திட்டுக்கிட்டே இருப்பான். சில வீடுகளிலையும் பாடு, அங்கே எப்போ பாரு கிடுன்னு பேசுகிற ஒரு ஆளை கத்தர், பெனிநாள் குரூப்பை கத்தர் வச்சிருப்பார். எந்த பக்கம் திரும்பினாலும் பாடுகள், எந்த பக்கம் திரும்பினாலும் நெருக்கம், எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படின்னா நம்ம உடனே சொல்ல, அவங்க ஏதோ மாஸ்டர் டிகிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க போல, அவங்க ரொம்ப பெரிய கோல்ஸா தோத்திரம் அவங்கள ஜாயின் பண்ண வச்சிருக்காரு. இவங்க படித்து வெளியே வரும்போது ரொம்ப நிதானமாக வருவாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சாட்டமெல்லாம் பார்க்காத, கொஞ்ச நாளில் கத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்து சொருவார், எல்லாம் சரியாகி போயிடும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீன்னு? அல்லேலூயா. சில ஆட்களெல்லாம் இப்போ ரொம்ப வேகமாக இருப்பாங்க. ஆண்டவர் பார்ப்பார், இருடி உனக்கு வச்சிருக்கேன், உனக்கு பெரிய அடுப்பாக வச்சிருக்கேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் உபத்திரவங்கள் அல்லது பாடுகள் என்ன செய்ததாம்? அவருக்கு கற்றுக் கொடுத்தது.